நம்முடைய ஆத்மநாயகனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 74:15 வசனத்திலே தேவன் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினாராம். கவனிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தர் வல்லவர் என்று சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்திலே நடந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை எழுதும் போது அவன் எதற்காக எழுதுகிறான் என்றால், இது ஒரு போதக சங்கீதம். மஸ்கீல் என்கிற இந்த ஆசாபின் சங்கீதம் என்ன சங்கீதங்க? போதக சங்கீதம். ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்காக அல்லது அக்களிப்பாய் இருப்பதற்காக பாடப்பட்ட சங்கீதம் அல்ல. மிகுந்த மகிழ்ச்சியுடைய கரங்களை தட்டி சத்தமாய் பாடி ஜனங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட சங்கீதம் அல்ல. இந்த பாடல் பாடப்பட்டதனுடைய நோக்கம், இந்த பாடல் எழுதப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால், இது ஒரு போதக சங்கீதம். இந்த பாடலின் வழியாக ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த பரிசுத்தவான்களை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆசாப் இந்த போதக சங்கீதத்தை எழுதும் போது அழகாக எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்? தேவனே, நீர் அந்த வனாந்திரத்தில் நடந்து வருகிற பெரிய பெரிய அற்புதங்களை செய்தீர் என்ற அவருடைய அற்புதங்களை அவன் விவரித்து பேசும்போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாக இருந்ததும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அற்புதங்களை செய்ததையும் அவன் நினைவு கூர்ந்து எழுதும் போது ஒரு வார்த்தையை எழுதுகிறான். அதுதான் இங்கே 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஊற்றையும் ஆற்றையும் அவர் பிளந்து விட்டாராம். கர்த்தர் என்ன செய்தாராங்க? கர்த்தர் என்ன செய்தாராங்க? ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தாராம். தேவனுடைய ஜனங்கள் அந்த வனாந்திர வாழ்க்கையில, அந்த வனாந்திர பிரயாணத்திலே அவர்கள் சோர்ந்து போன போது, நீங்கள் குறிப்பாக வேத புஸ்தகத்திலே கவனித்திருப்பீர்கள், அவர்கள் செங்கடல் என்பது திரண்ட தண்ணீர்கள் இருக்கிற ஒரு அனுபவம். அந்த திரண்ட தண்ணீர்கள் இருக்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் கடந்த உடனே அவர்களுக்கு வந்த சோதனை என்னன்னு தெரியுங்களா? 3 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் பிரயாணம் பண்ணினார்களாம். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் சோர்ந்து போய் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களாம். The second murmuring, இரண்டாவது முறுமுறுப்பு மோசேக்கு விரோதமாக. முதலாவது செங்கடலுக்கு முன்பாக, அதற்கு பின்பு செங்கலை தாண்டின உடனே 3 நாள் தண்ணியில் 3 நாள் தண்ணி குடிக்கலன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுவும் கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியா மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பாடி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், கொஞ்சம் சில்னஸ் எப்பவுமே இருக்கும். வனாந்திரம் வெயில் எப்படி இருக்கும்? சூடான ஒரு பிரதேசத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கொடூரமானது. அவர்களுக்கு நேரிட்ட சோதனை என்னவென்றால், தண்ணீர் கிடையாமல் 3 நாள் அவதிப்படுகிறார்கள். வனாந்திர பிரயாணத்திலே அவர்கள் படுகிற இந்த பாடை கண்டு தேவன் என்ன செய்தார் என்றால், மோசேயினிடத்தில் பேசி அவர்களுக்கு சில ஊற்றுகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த வனாந்திர ஜீவியத்தில், இந்த உலகம் என்பது ஒரு வனாந்திரக்கு சமமானது. இந்த வனாந்திர வாழ்க்கையில நாமும் அவ்வப்போது நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார் என்றால், ஊற்றுக்கு சமமாக அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்ட இந்த ஊற்றை நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது என்ன செய்கிறார்? அபரிமிதமாக பிளந்து அந்த பரிசுத்த ஆவி என்கிற அந்த ஊற்றிலே நாம் அகமகிழ்ந்து மீண்டும் பலனடைந்து நம்முடைய உயிர் மீண்டும் நமக்குள்ளாக வரவழைக்கப்பட்டு மீண்டும் உயிர் மீட்சி அடைந்து மீண்டும் சந்தோஷமாக கர்த்தருக்காக ஓடுகிறோம். அல்லேலூயா. இந்த வனாந்திர வாழ்க்கையில் நடந்த அதிசயம் என்ன? அவர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தார். அது மாத்திரமல்ல, மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினாராம். இந்த ஒரே வசனத்தில் பாருங்க, 2 விதமான காரியம் நேரெதிராக இருக்கிற விஷயம். ஒன்று, ஊற்றையும் ஆற்றையும் கர்த்தர் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார். தண்ணீரை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். மற்றொன்று, அவர்களுக்கு இடையூறாக இருந்த தண்ணீரை வற்றி போக பண்ணினார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அந்த உலகத்தில், அதே போலதான் சில மனிதர்களுக்கு தண்ணீர் இடையூறாக இருக்கிறது. வாழ்வதற்கு, பிரயாணம் பண்ணுவதற்கு, விவசாயம் பண்ணுவதற்கு. திடீரென்று பெருவளம் வந்து விட்டது என்றால் விவசாயம் அழிந்து போகிறது. அந்த மனிதர்களுக்கு அந்த தண்ணீர் நன்மை பயக்கிறது இல்லையா, அந்த தண்ணீர் கேடை விளைவிக்கிறது. திடீரென்று ஆற்று வெள்ளம் பெறுகிற போது ஆற்றோரங்களில் இருக்கிற வீடுகளை அடித்து கொண்டு போகிறது.
அந்த தண்ணீர் அவர்களுக்கு நன்மையாக அல்ல, கேடாகவே முடிந்து விடுகிறது. திடீரென்று சிலருடைய வாழ்க்கையில இந்த தண்ணீரினுடைய தாக்கங்கள் அதிகரிக்கும் போது வாழ்க்கையே கசப்பாக முடிந்து விடுகிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதை போலதான் தண்ணீர் சில நேரங்களில் கேடையும் விளைவிக்கிறது, தடைகளையும் ஏற்படுத்துகிறது. ஏன் ஒருவர் வாழ்க்கையை அழித்து போடுகிறது. சிலருடைய ஜீவியங்கள் இந்த தண்ணீர்னாலே என்ன செய்துகிறது? மடிந்து போகிறது. அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இங்கே நாம் என்ன வாசித்தோம்? அந்த வனாந்திர வாழ்க்கையிலே வழி நடந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு தேவையான தண்ணீரை கர்த்தர் தந்தார் இலவசமாய். அல்லேலூயா. இலவசமாய் தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் மீண்டும் உற்சாகப்பட்டு அந்த பிரயாணத்தை தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்த அந்த கானானை சுதந்தரிக்க அவர்கள் முற்படுகிற போது, கானானை நெருங்கி வருகிற போது, இப்போ கானானிலே அவருக்கு தடையாக இருந்தது என்ன? யோர்தான். இப்ப இந்த யோர்தானின் தண்ணீரை குறித்து நம்ம இன்றைக்கு இருக்கிற யோர்தான் அல்ல, அன்றைக்கு யோர்தான் என்ன செய்யுமா? அது பிரவாகித்து வருமா, கடக்கக்கூடாத அளவுக்கு ஜலம் அதிலே பிரவாகித்து வருமா. அப்படிப்பட்ட காலங்களில் அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற போது அவருடைய பிரயாணத்தை தடை செய்ய, அவருடைய பிரயாணத்தை அங்கேயே காடனுக்குள்ளாக பிரவேசியாதபடி அங்கேயே நிறுத்தி போட காத்திருந்த ஒரு பெரிய தடை எதுங்க? யோர்தான். கர்த்தர் என்ன செய்தார்? தண்ணீர்களை வரவழைத்து அவர்களுடைய தாகம் தீர்த்த கர்த்தர் இந்த இடத்துல அவர்களுக்கு இடையூறாக இருந்த, தொல்லையாக இருந்த, தோல்வியாக இருந்த இந்த தண்ணீரை கர்த்தர் வற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒன்றை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்க்கிறோம் என்றால் அது அந்த நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் நாம் நினைக்கிற சில காரியங்கள், நன்மையாக நமக்கு தோன்றுகிற விஷயங்கள் நம்முடைய பிரயாணத்திலே சற்று தூரம் போன பின்பு மேன்மையான ஆசீர்வாதத்தை அடைவதற்கு நாம் நினைத்த ஆசீர்வாதங்களே தடையாக மாறலாம். கர்த்தர் என்ன செய்கிறார்? அதைத்தான் வற்றி போக பண்ணுகிறார். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அந்த நேரத்தில் நன்மையாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினால் அதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதையே உங்களுடைய வாழ்க்கையில் சதம் என்று நினைப்பீர்கள் என்றால், அதுதான் எல்லாம் என்று நினைப்பீர்கள் என்றால், உங்களுடைய மேலான ஆசீர்வாதத்தை, மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு அதுவும் தடையாய் வரும். அப்பொழுதுதான் நீங்கள் பிரியப்படுவீர்கள். எப்படி பிரியப்படுவீர்கள் என்றால், இந்த தண்ணீர்கள் அகன்று விட்டால் அல்லது பிளக்கப்பட்டால் நான் அக்கறை சேர்ந்து கானானில் மகிழ்ச்சியாய் வாழ்வேனே, அதாவது அக்கறையான பரலோகத்தில் சென்று நான் மகிழ்ச்சியான தேவனோடு வாழ்வேனே என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தது எப்படியோ அதை போலதான் மகா நதிகளையும் வற்றி போக பண்ணுகிறார். உடைய வாழ்க்கையில் சில நதிகள் வற்றி போக இருக்கும் என்றால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நதிகள் வற்றி இருக்கும் என்றால், ஊற்றுகள் வற்றி இருக்கும் என்றால், ஆறுகள் வற்றி இருக்கும் என்றால், ஆறு, ஊற்று, நதி என்கிறவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு ஒப்புமையானது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வற்றி இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார், நீங்கள் கானானை போய் சேர்வதற்காக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். நீங்கள் கானானிலே குடும்பத்தோடு போய் சேர்வதற்காக, சபையாய் போய் சேர்வதற்காக தேவன் இதை அனுமதிக்கிறார், தேவன் இதை செய்கிறார். நம்மில் அநேகர் இதை புரிந்து கொள்வதில்லை, நம்மில் அநேகர் இதை விளங்கிக் கொள்வதில்லை. நீங்க ஒரு நிமிஷம் வேலைக்காகவோ, சில பொருளாதாரத்துக்காகவோ, பணத்துக்காகவோ, எதுக்காகவோ நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தா, அதுவே உங்க வாழ்க்கையில பின் நாட்களை தொல்லையா மாறி இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏண்டா இந்த வண்டியை வாங்கணும். உதாரணத்துக்கு ஒரு பேருக்கு சொல்றேன், ஆசைப்பட்டு ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை ஒரு குடும்பம் வாங்கினாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு வாங்கிட்டாங்க. ஒரு ஓட்ட காரை ஓட்டிட்டு இருந்தாங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு நல்ல கார் வாங்கிட்டாங்க. ஆனால் பாருங்க, அந்த குடும்பத்தில் ஒருத்தரை தவிர எல்லாருமே மரித்து போகிற அளவுக்கு 5 பேர் போனாங்க. 4 பேர் அந்த ஆக்சிடென்ட்ல மரிச்சிட்டாங்க. அவங்க பிரயாசப்பட்டு வாங்கின அந்த கார்ல உயிர் தப்பிச்சது அந்த ஒரே நபர். அந்த ஒரு நபர் என்ன நினைக்கும், அந்த காரை வாங்கும்போது, அந்த ஷோரூம்ல போய் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அந்த சாவி அவங்ககிட்ட கொடுக்கும்போது, போட்டோ எடுக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அந்த கார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விபரீதத்தை கொண்டு வந்த போது வாழ்க்கையை கசந்து போய் அந்த காரை முதல் அவங்க கண்ணில் பார்ப்பாங்களா? என் வாழ்க்கையவே நாசமாக்கின வாகனம், என் குடும்பத்தையே அழித்து போட்ட வாகனம் சொல்லுவாங்களா இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கையில வேலைக்காக ஆசைப்படுறாங்க, தொழிலுக்காக ஆசைப்படுறாங்க, பணம், இவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறாங்க.
எனக்கு பிள்ளைங்க வேணுன்றாங்க, பேர பிள்ளைங்க வேணுன்றாங்க, இன்னும் கொஞ்சம் பிள்ளை வேணும், இன்னும் கொஞ்சம் பேர பிள்ளை வேணுன்றாங்க. ஆனால் எல்லாம் கிடைச்சோன்னே பாருங்க, ஏன் தான் இவளை பெத்தனோ தெரில, எதுக்கு தான் என் பிள்ளைக்கு பிள்ளையா பிறந்தான்னு தெரில சொல்றவங்க இருக்காங்களே. இந்த சபையிலே இருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன் காதால. ஏன் தான் இந்த வீடை கட்டணும், ஏன் இந்த தோட்டத்தை வாங்கி விவசாயத்தை நான் ஆரம்பிச்சனும். எத்தனை பேருங்க புலம்பி இருக்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் மாம்சத்தில் எடுத்த முடிவோ அல்லது மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியம் இப்படி ஆகிவிட்டதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் நினைத்த காரியங்கள் வற்றி போகிறது என்றால் ஒன்றே ஒன்றுதான் காரணம், நீங்கள் சுகபத்திரமாய் கானானை சென்றடைய வேண்டும். சுகபத்திரமாய் கானானை சென்று அடைந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இங்கே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் நாம் அதையே யோசித்து கொண்டு அதையே தியானித்து கொண்டு அதன் பேரிலேயே நம்முடைய சிந்தையை வைத்து கொண்டு இருப்போம் என்றால் கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கலப்பையின் மேல் கை வைத்துட்டோம், இனி இந்த உலகத்தை நாம் திரும்பி பார்க்கலாமா? இந்த உலகத்தை திரும்பி பார்க்கலாமா? ஆறோ ஊற்றோ நதியோ மகா நதியோ எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறதா. பிளக்கப்பட்ட ஆறுகளானாலும் ஊற்றுகளானாலும் நிறுத்தப்பட்ட அல்லது வற்றி போன நதிகளானாலும் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது தான். இந்த உலகத்திலிருந்து ஒரு சொட்டு ஊற்று தண்ணீரை ஆகிலும் ஆற்று தண்ணீரை ஆகிலும் ஏன் கடல் தண்ணீரை ஆனாலும் நாம் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. ஆற்று தண்ணீர் ஊற்று தண்ணீர் நம்முடைய ஆசீர்வாதங்கள், பிசிக்கல் அல்லது மெட்டீரியல் பிளஸிங்ஸ், அப்படியே பொருளாதார ஆசீர்வாதங்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறதான இந்த ஆத்துமாவை நாம் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியும். எப்பொழுதென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கர்த்தர் நம்மை நடத்துகிறதை புரிந்து கொண்டு நாம் வாழும்போது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? கர்த்தர் பாருங்க, ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டாராம். அதே நேரத்தில் என்ன பண்ணிட்டாராங்க? அதே நேரத்தில் சாதாரண நதியா மகா நதிகளை வற்றி போக பண்ணினாராம். மகா நதிகளை கர்த்தர் என்ன செய்தாராங்க? வற்றி போக பண்ணாராம். இதிலிருந்து இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன புரிந்து கொண்டோம்? என்ன புரிந்து கொண்டீங்க? மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு தேவையானது ஊற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர், அவ்வளோதான். குடிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று தேவை, இவ்வளோதான். எனக்கு எதுக்கு மகா நதியின் தண்ணீர்? எனக்கு தேவை, என்னுடைய விவசாயத்துக்கு தேவை ஒரு ஊற்று நீர், ஒரு ஆற்று நீர். என்னுடைய விவசாயத்துக்கோ நான் குடிப்பதற்கோ இரிகேஷனுக்கோ எதுக்கோ எனக்கு எதுங்க மகா நதியின் திரளான தண்ணீர்? அது ஓடி மிருக ஜீவன்களுக்கு பிரயோஜனப்படட்டும், பறவைகளுக்கு பிரயோஜனப்படட்டும். அதை கர்த்தர் இந்த உலகத்தில் எதற்காக படைத்தாரோ அதனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றட்டும். எனக்கு எதுக்கு மகா நதி? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி காரியங்களா தானே. எனக்கு போதும் என்கிற உடனே கூடிய அந்த தேவ பக்தி இன்றைக்கு இருக்கான்னா கொஸ்டின் தான். அனுதமும் என் படியை எனக்கு அளந்து தாரும் ஆண்டவரே அப்படின்னு வாயளவில் சிலர் ஜெபம் பண்ணாலும் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நான் என்னைக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரனை மாறுவேன், அநேக ஊழியங்களை தாங்குகிற அளவுக்கு, அநேக சபைகளை கட்டுகிற அளவுக்கு நான் பெரிய நபராக மாறணும். அதற்கெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் வச்சிருக்கிறார். யாரை கொண்டு சபையை கட்டணும், யாரை கொண்டு ஊழியங்களை தாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் வச்சிருக்கிறார். நான் சிந்திக்க வேண்டியது என்ன? ஊற்றையும் ஆற்றையும் கர்த்தர் எனக்காக பிளந்தாரு, அதை போல மகா நதியிலையும் கர்த்தர் வற்றி போக பண்ணுகிறார் என்றால் நான் என்ன செய்யணும்? துக்கத்தோட இல்லை, மகிழ்ச்சியோட பாடலோடு இந்த சூழ்நிலையை கடந்து சென்று கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். கணக்கில் அடங்காத பேரின்ப நதியினால் கர்த்தர் நம்மை தாகம் தீர்ப்பதற்காக பரலோகத்திலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கணக்கில் அடங்காத பேரின்ப நதி, ஒருபோது நமக்கு தொல்லை கொடுக்காத நதி. அங்க இருக்கிற அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற அந்த நதியை குறித்து வாசிக்கிறோம். அதனுடைய இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை கொடுக்கிற மரங்கள் அங்கே உண்டா. அந்த தண்ணீர் ஒருபோதும் உங்களுக்கு துக்கத்தை அல்ல, ஒருபோதும் உங்களுடைய கூடாரங்களை அடித்து போடுகிறதாக அல்ல, ஒருபோதும் உங்களை மூழ்கடித்து சாகடிக்கிறதாக அல்ல, அது உங்களை மகிழ்ச்சியாக்குகிற நதியாகவே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஆனால் அதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் சிந்திப்பதற்கு சாத்தான் அனுமதிக்கிறது இல்லை. நீ அதை சிந்திக்காத, வேற ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இரு.
வேற எதாவது யோசி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சத்ரு? நயவஞ்சகமாக சில சிந்தனைகளை மூளைகளில் விதைத்து விடுகிறான், எண்ணங்களில் விதைத்து விடுகிறான். நம்ம அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்காக ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தாரு, நன்றி. அதே போல மகா நதிகளை வற்றி போக பண்றாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் ஸ்டடிக்கு வர்றவங்க சொல்லுங்க பார்ப்போம். வேதாமத்துல நதிகள்னு வந்தாலே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. எதை நினைக்கணும்? ஒன்று, மற்றொன்று. அப்படியே தலைகளாக சொல்றீங்க. ஒன்று யோர்தான், ஒன்று எதுங்க? பைபிளில் நீங்கள் அட்டை டு அட்டை எங்கே படித்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சில இடத்த தவிர மேக்சிமம் நீங்கள் எங்கே படிச்சு ஒரு ஆற்றுடைய பேர் வரலன்னா 2 ஆறு தான். ஒன்று என்னதுங்க? யோர்தான். மற்றொன்று என்னதுங்க? ஐப்ராத் நதி. என்ன நதி? என்ன நதிங்க? இந்த 2 நதியை குறித்து தான் ஆண்டவர் அங்கே பேசியிருப்பார். அதாவது பெயர் சொல்லாத பைசோன், கீகோன் இப்படியெல்லாம் பெயர் சொல்கிறார் இல்லையா? ஆப்னா, இப்படி நிறைய பெயர்கள், பர்பார், நிறைய பெயர்கள் உண்டு இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். பெயர் சொல்லாத சில நதிகளை ஆண்டவர் வேதத்தில் சொல்றான்னா 2 நதி தான். ஒன்று யோர்தான், மற்றொன்று எதுங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ மகா நதிகளையும் தண்ணீரையும் கர்த்தர் வற்றி போனார் என்றால் இந்த தண்ணீர் ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இல்லை. இந்த தண்ணீர் எப்படி இருந்தது என்றால் அவர்களுக்கு தடையாக இருந்தது. அதனால்தான் கர்த்தர் என்ன செய்தார்? அதை வற்றி போக பண்ணினார். என்ன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்? அங்கே கர்த்தர் அவர்களுக்காக அந்த 3 நாள் பிரயாணப்பட்டு அவர்கள் போன போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஊற்றை உருவாக்கினார். சில ஊற்றுகளை உருவாக்கி அவர்கள் தண்ணீர் குடிக்கும்படி செய்தார். அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பாட்டு படிக்கிறாங்க. எப்படி பாட்டு படிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஊற்று தண்ணீரே பொங்கி வா. எப்படி பாட்டு படிக்கிறாங்க? அட சொல்லுங்க, எப்படி பாட்டு படிச்சாங்க? ஊற்று தண்ணீரே பொங்கி வா. எந்த ஊற்று தண்ணீர்? கர்த்தர் அவர்களுக்காக திறந்தாரு பாருங்க, பிளந்தாரு பாருங்க. அந்த ஊற்று தண்ணீர் இல்லை, என்றென்றைக்கும் தாகமடையாமல் தங்களை காத்துக்கொள்கிற பரிசுத்த ஊற்று தண்ணீரான தேவ ஆவியை குறித்து தீர்க்க தரிசனமாக பாடல் படிக்கிறார்கள். ஊற்று தண்ணீரே எங்கள் மத்தியில் நீ பொங்கி வா என்று. அல்லேலூயா. 3 நாள் களைச்சு போயிட்டாங்க, தாகம். இப்போ 3ஆவது நாள் முடிஞ்சோடனே ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? தண்ணியை கொடுக்குறாரு. தண்ணியை குடிச்சோடனே அவங்க உயிர் திரும்பி வந்துருச்சு. அப்படி ஜீவன் அவங்களுக்கு திரும்பி வந்தனால நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் பிரயாணப்பட்டுருவோன்னு. இப்போ பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டு படிச்சிட்டாங்க? இந்த தண்ணீரை கொடுத்த நித்திய ஊற்று தண்ணீரான தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் பொங்கி வர வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு ஊற்று தண்ணீரை போல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நீர் என் வாழ்க்கையில தொடர்ந்து என்னை பின் சென்றுவாங்க, தொடர்ந்து எனக்கு முன் செல்லுங்க, தொடர்ந்து உடைய சமூகம் எனக்கு பின் சென்று வரட்டும், எப்பக்கத்தில் என்னை காத்து வழி நடத்தட்டும். அமேன், அமேன். அப்போ ஊற்று தண்ணீரே நீ பொங்கி வா அப்படின்னு என்ன புஸ்தகத்தில் அவங்க படிக்கும்போது எந்த ஊற்று தண்ணீருங்க? தங்களுக்கு ஊற்று தண்ணீரை கொடுத்த நித்திய ஊற்றான தேவனை குறித்து அவங்க படிக்கிறாங்க. நாம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவனையே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையே என்ன செய்ய வேண்டுங்க? நம்முடைய வாழ்க்கையில எனக்கு பின்னாக வாங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாக போட்டும்பா, என்னோடு கூட நீங்க இருங்க ஆண்டவரே, எனக்கு மேல நீ உங்க நிழல் இருக்கட்டும்பா, பாதாள ஆவி என்னை தாக்காதபடி என்னை எப்பக்கத்துல சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமான்றீங்க? இப்போ ஊற்று என்பது வேதாகமத்தில் பாருங்க, பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டது. யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டதுங்க? எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டதுங்க? இன்னும் ஒரு சிலர் பேசாம இருக்கிறீங்க. ஊற்று என்பது எதற்கு ஒப்புமை? பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டது. யோவான் 7:38 வாசிக்கிறோம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றாராம். யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். எல்லாரும் இங்க கவனிங்களேன். கர்த்தரை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து என்ன தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமா? இருதயத்திலிருந்து என்ன தண்ணீர்கள் புறப்பட்டு ஓடுமா? சிலருக்கு சினிமா ஓடும், சிலருக்கு பாலி இச்சைகள் ஓடும், சிலருக்கு எப்படா மற்றவனை அடித்து சம்பாதிக்கலான்ற எண்ணங்கள் ஓடும், சிலருக்கு உலகத்தில் எப்படி எண்ணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு என்னதான்? கஞ்சா போடுறவன் தான் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கஞ்சா அடிக்கிறான் இல்லையா, அவன் தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சில நேரங்களில் மைண்ட் அப்செட் ஆனவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க யாருங்க? தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து என்ன தண்ணீர்கள் புறப்பட்டு ஓடும்?
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமா. இதை குறித்து பரிசுத்த இயேசுவானவர் அடுத்த வசனத்திலே சொல்கிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னாராம். ஜீவ ஊற்று, ஜீவ நதி, இவைகள்லாம் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டதுங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க அடைய போகிற. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போதே நீங்கள் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அதாவது ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் பேசுறவங்க சொல்லுவாங்க, இந்த செழிப்பு உபதேசிக்க இருக்காங்க இல்லையா, நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போதே ஆவியை பட்டுட்டீங்க அப்படின்னு. கர்த்தருடைய ஆவிக்கு அளவு உண்டோ? கர்த்தருடைய ஆவியை அளந்து பார்ப்பதற்கு மனிதனுடைய மூளை அவ்வளவு திறம் வாய்ந்ததோ? கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை வரையறுப்பதற்கு மனிதன் அவ்வளவு வேத அறிவு படைத்தவனா? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு பேசுவதற்கு மனிதன் அவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை பட்டவனா? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? அவருடைய ஆவி அளவிட முடியாதது. அவருடைய ஆவி எப்படிப்பட்டதாங்க? அவருடைய ஆவி எப்படிப்பட்டதுங்க? வீட்டில் குடத்துல தண்ணியை மோந்து குடிக்கிறதுக்கும், வீட்டில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் குடிக்கிறதுக்கும், ஆற்றுல முங்கி இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? வீட்டில் 2 வாள் தண்ணியில் குடிக்கிறதுக்கும் ஆற்றுல முங்கி இருக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? விசுவாசிப்பது என்பது, விசுவாசத்தின் ஆவியானவர் அவனுக்குள்ளாக விசுவாசத்தை துவக்கி விடுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி என்பது அது பரிசுத்தாவியின் அபிஷேகம். அவரை விசுவாசித்து பரிசுத்தாவியின் பலனை பெற்று வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் உண்டு அல்லவா, அன்றைக்கு உதவி செய்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்றால், அவர்களுக்குள் தங்கி தாபரித்து எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஆவி. ஆவியை அவிழ்த்து போடுகிறவர்களும் உண்டு, ஆவியை விசனப்படுத்துகிறவர்களும் உண்டு, பரிசுத்த ஆவியை உதறிவிட்டு ஓடுகிறவர்களும் உண்டு. ஆவி விசுவாசிக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியை நான் என்ன செய்கிறேன்? அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விசுவாசத்தை நான் பெற்றிருக்கிறேன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விசுவாசத்தை பெற்ற உடனே நம்ம அபிஷேகத்தை பட்டுட்டோன்னு அர்த்தம் கிடையாது. செழிப்பு உபதேசிய வேணுமணிக்கு இப்படி பேசுவாங்க. கர்த்தரை நாம் விசுவாசித்த பின்பு வேதம் தெளிவாக சொல்கிறது, யோவான் 7:39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு மகிமைப்பட்டார், 120 பேர் அங்கே காத்திருந்தார்கள் மேல் வீட்டு அறையில, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். எத்தனை பேர் ஆமான்றீங்க? இதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் அபிஷேகிக்கிறவராம். அப்போ இந்த செழிப்பு உபதேசிகளுக்கு இன்னைக்கு கவனமா இருக்குன்னா, அதெல்லாம் எது ஓனாய்? ஒரு சில நல்ல உபதேசமாருக்கு தெரியாம இந்த வசனத்தை அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஓநாய்களுக்கு எச்சரிக்கையா இருந்துக்குங்க. ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக, கர்த்தர் விசுவாசத்தை துவக்கணும்னு நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டுட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுட்டேன்றது டிசப்டிவ் டாக்ட்ரின், வஞ்சிக்கிற உபதேசம். நான் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு விசுவாசத்தின் ஆவியை கொடுத்தார். இந்த உலகத்தில் நான் சர்வைவ் பண்ணணுமாடா, இந்த உலகத்தில் நான் உயிர் தப்பி வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் என் விசுவாசத்தை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு அவசியம். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பரிசுத்தாவினாலே என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? அவரை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன ஊற்றுக்கள், என்ன நதிகள் ஓடும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு ஒப்பான பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு ஓடுவார். அதனங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதி. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தானே, ஏன் அவரை குறித்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அவர் ஒருவராக இருந்தாலும் சுகமாக்குற வரத்தை ஒருவனுக்கு கொடுக்கிறார், பிசாசுகளை துரத்துகிற வரவனை ஒருவனுக்கு கொடுக்கிறார், தீர்க்க தரிசன வரத்தை ஒருவனுக்கு கொடுக்கிறார், வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை ஒரு கொடுக்கிறார், அந்நிய பாஷைகளை பேசுகிற வரத்தை ஒருவனுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவரை விசுவாசிக்கிறனுடைய இருதயத்திலிருந்து இத்தனை வரங்கள் நிறைந்த அந்த பரிசுத்தாவியானுடைய நதிகள் ஓட ஆரம்பிக்கும். எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேசுறாங்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுறாங்களா? எல்லாரும் பிசாசுகளை துரத்துறாங்களா? எல்லாரும் வியாதிகளை குணமாக்குறாங்களா? இல்லை. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை எப்படியோ, வரங்கள் எப்படியோ, வல்லமை எப்படியோ அப்படியே அவன் பயன்படுகிறான். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? எத்தனை பேர் விளங்கி கொண்டீங்க? அப்போ கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு ஓடும் என்றால்,
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளான பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வருவார். பரிசுத்த வரங்கள் புறப்பட்டு வரும். பரிசுத்த கனிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஃப்ளோயிங், பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய இந்த ஓட்டம், பரிசுத்த ஆவியானுடைய இந்த நிறைவு குறைவா இருக்கிறதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவமும் சோர்ந்து போய் கொண்டிருக்கு, பலவீனப்பட்டு கொண்டிருக்கு. ஆரம்ப நாட்களில் பணம் இல்லைனாலும், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிற இந்த பூமிக்குரிய நன்மைகள் என்னன்னாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால தான் அவங்க பேசுறதை நம்பி ஜனங்கள் விசுவாசத்துக்குள்ள வந்தாங்க. அது சொல்ற யாருக்கெல்லாம் விளங்குது? சாதாரண ஜீப்பா போட்டுக்கிட்டோ, சாதாரண சட்டை போட்டுக்கிட்டோ, சாதாரண ஒரு சைக்கிள்லையோ நடந்து போயோ, சாதாரண ஒரு சாண்டலை போட்டுக்கிட்டோ, சாதாரண ஒரு ஸ்லீப்பரை போட்டுக்கிட்டோ அப்படி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மனரம்யமாய் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாங்க. காரணம் என்ன தம்பிமாருக்கு சொல்லுங்க? காரணம் என்ன? அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைவா இருந்தார். யார் நிறைவா இருந்ததுங்க? அவர்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடின அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், வல்லமைகள், கனிகள் மற்றவங்களை மறுரூபப்படுத்தினது, மாற்றினது. இன்னைக்கு பாட்டு இருக்கு, பிரசங்கம் இருக்கு, கொட்டு இருக்கு, தாள மேளம் இருக்கு. நான் சொல்றேன் புரியுதா? இன்னைக்கு அவ்வளவு ராகங்களும் தாளங்களும் நிறைந்த பாடல்கள் உண்டு, பிரசங்கங்கள் உண்டு. நான் ஒழுக பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் உண்டு, சாதுரியமாய் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் உண்டு, ஞானமாய் பேசுகிற பிரசங்கங்கள் உண்டு. ஆனால் ரட்சிப்பு, இன்றைக்கு பாடல்களுக்கு பிரசங்கங்களுக்கு பஞ்சம் இல்லை. இந்தியாவில் அணுகுண்டு பிரசங்கியார்கள் இங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. எந்த பிரசங்கியாரு? அடுத்து இந்த கேரளால. இந்த அணுகுண்டு பிரசங்கியார்கள் எங்க இருக்கிறாங்க? தமிழ்நாட்டிலையும் இந்த கேரளாலையும், இந்தியாவிலேயே வச்சு. ஆனால் இந்தியாவில் பெரிய ஒரு அறுவடை உண்டாகவில்லையே தற்காலத்தில். கடந்த நூற்றாண்டுல அணுகுண்டு பிரசங்கமெல்லாம் கிடையாது, பிரசங்க பீரங்கியெல்லாம் கிடையாது. எந்த பீரங்கி கிடையாது? பிரசங்க பீரங்கியெல்லாம் கிடையாது. சாதாரணமாக இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உண்மையில் அன்பா இருக்கிறார், இயேசுதான் நல்ல மெய்ப்பன், சாதாரண வார்த்தைகள் எடுத்து பிரசங்கித்தாங்க. ஆயிரமாய் லட்ச லட்சமாய் ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு சபையை கட்டி பார்க்குறான், கலர் கலராக லைட்டாக போட்டு பார்க்குறான், பப்புக்கும் கிளப்புக்கும் ஈக்குவலாக சபையை மாற்றி பார்க்குறான். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்தா அத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பல லட்சங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரலையே, பரிசுத்த ஆவியானவர் இங்கே இல்லையே. காரணம் என்ன? அவரை விசுவாசிப்பதை விட்டு விட்டார்கள். அவரை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு இவருடைய நோக்கங்கள், இவருடைய எண்ணங்கள் பூரா எதில் போய்விட்டதென்றால், எப்படி நன்றாக பிரசங்கிக்க வேண்டும், எப்படி தப்பி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி கத்தி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி பிரசங்கத்தில் ஏற்ற தாழ்வுகளை கொடுத்து, அதாவது குரில் நெடிலாக பேச வேண்டும், எப்படி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை குறைத்து மக்களிடத்தில் பேசினால் அப்படி சிந்தைகளை கவர வேண்டும், எப்படி பாடல்களை எழுதினால், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதினால் அந்த பாடல்கள் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும், வியூஸ் கூடும், லைக்ஸ் கூடும். இப்படித்தாங்க இன்னைக்கு யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஊற்றை போல, ஆற்றை போல, நதியை போல புறப்பட்டு ஓட வேண்டும் என்றால் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று சிந்திக்காதீர்கள், எப்படி பாட வேண்டும் என்று சிந்திக்காதீர்கள், எப்படி ராகங்களை அமைக்க வேண்டும் என்று சிந்திக்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவரே, இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிற என்னிடத்திலிருந்து, என் உள்ளத்திலிருந்து நீர் நதியை போல புறப்பட்டு போவீர் என்று வேதம் சொல்லுகிறது. போகிற இடமெல்லாம் பரிசுத்தம், பாய்கிற இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், உமக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக நம்முடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு நம்முடைய தேசத்தை ஆசைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை விசுவாசிப்பதை நிறுத்திவிட்டு இன்றைக்கு மனிதனுடைய மனநிலை இசை கருவிகள் மீதும், ராகங்கள் மீதும், தாளங்கள் மீதும், பிரசங்கிக்கிற அந்த பிரசங்க முறைமைகள் மீதும் இன்றைக்கு கவனம் திரும்பி விட்டது. அதனாலதான் பரிசுத்த ஆவியை குறைஞ்சிட்டாரு. பரிசுத்த ஆவியான வரும்போது அழகா மியூசிக், அழகா பிரசங்கம், அற்புதமான பாடல்கள், அதெல்லாம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா மியூசிக் போற தப்பா? நல்லா ராகமா படிக்கிற தப்பா? நோ. பரிசுத்த ஆவியானவர் சபைகளை நிறைத்த போது என்றை போல, உங்களில் சிலரை போல கழுத குரல் இருந்தவெல்லாம் சூப்பர் குரலா பட்டுட்டான். என்னை போல, உங்களை போல இசை வாசிக்க தெரியாதவர்களாம் ஏதோ நன்றாக இசை வாசிக்கிற அளவுக்கு கிருபைகளை பெற்று விட்டோம். அநேகர் இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் என்றைக்கு மனிதன் இந்த பிரசங்கங்கள்லையும் பாடல்கள்லையும் இசைகள்லையும் கவனத்தை திருப்பினானோ விசுவாசம் போய்விட்டது. விசுவாசம் போன உடனே அவனுடைய இருதயத்திலிருந்து ஊறுகிறதான இந்த பரிசுத்த ஆவி என்கிற ஊற்று நிறுத்தப்பட்டு விட்டது. அநேக இடத்துல நிறுத்தப்பட்டு விட்டது. எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் அல்லேலியான்றீங்க? நம்மளை காட்டிலையும் கென்ரிச் தான் கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆள். வயசு கம்மினாலும் நிறைய இடங்களுக்கு போனதுனால கென்ரிச் தான். கென்ரிச்சோட தாத்தா என்ன பாட்டு படிச்சாரு? என்ன பாட்டுங்க? தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அப்படி எல்லாம் துதிப்போம் அல்லேலியா பாடின்னு படிச்சு அந்த பாட்டை ஏற்றும் போது அவன் நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பான். அவங்க அப்பா மூலமா, அவங்க தாத்தா பார்த்துருக்கிறான்னு பார்க்கலையோ. நாங்கள் மதுரையில் இந்த யார் பாட்டு படிச்சதுன்னு தெரியாது. இந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாதுங்க. இருந்தால் ஒரு கொட்டு, இந்த ரவுண்டு கொட்டு இருக்கும், இல்லாட்டி ஒரு டேம்பரின் இருக்குது, அவ்வளோதாங்க. இன்னைக்கும் பாருங்க, நம்ம ஆளு போட்டு வீண் இழுக்கத்தான் செய்கிறான். கீபோர்டில் அவன் போகிற இடங்கள் எல்லாம் பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட். எவனாவது ஆவியில் நிறைகிறான்னா நோ, மேலே கீழே தவுறான். பரிசுத்த ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷைன்ற பேசுகிற என்னத்தையோ ஒன்று பேசுகிறா, ரீமா ராமா போமா வாமான்ட்டு இவன் வாட்டுக்கு என்னத்தையாவது அந்நிய பாஷன் பேசிக்கிட்டு கடைசியில் கென்ரிச்சு தம்பி மாத்திர கவனிக்கணும்னு சொல்லலை. நீங்கள் எல்லாரும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட கேட்டதில்லை, பட் நான் சேலஞ்சு கொடுக்குறேன். ஒரு வார்த்தை இதை பற்றி நான் பேசுனது கிடையாது, கேட்டேன் கிடையாது. இறங்கி பொண்ணு அவன் டே வாள் என்ன செய்யுது, இறங்கி போனேன்னு அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க? சபைக்கு இன்னைக்கு என் கள்ளக்காதலி வந்திருக்கிறாளா, என் கள்ளக்காதலி வந்திருக்கிறானா? உண்மையத்தங்க சொல்கிறேன், ஏதோ கற்பனை கதையை பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? எப்படி மியூசிக் போடணும், எப்படி பாட்டு படிக்கணும், எப்படி பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டான். ஆனால் விசுவாசித்து விசுவாசத்தின் மூலமாக வருகிற அந்த பரிசுத்தாவியானவர் இருந்து இன்னைக்கு வெறும் எமோஷனல். இன்னைக்கு வெறும் எமோஷனல். நான் மீண்டும் சொல்கிறேன், எவன் எப்படி யார் எப்படி பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் உடலில் சில எமோஷனல் வேணுங்க. அப்படி எமோஷனல் இல்லாமல் ஜட மாதிரி பெண மாதிரி உட்காந்துருக்க ஆண்டவர் விரும்பல. சில எமோஷனல் நமக்கு வேணும். இந்த கண்ணீர் விடுறது, சிரிக்கிறது, சத்தமாக பேசுறது, சத்தமாக ஆண்டவரை துதிக்கிறது, இதெல்லாம் ஒரு விதமான எமோஷனல். இதெல்லாம் நல்ல ஒரு எமோஷனல். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இந்த எமோஷனல் போகும்போது எப்படி மாறிடும் சொல்லுங்க? போதையில் வெறி பிடிச்ச மாதிரி தான். பிசாசு பிடிச்சி வெறி பிடிச்சி கத்துவான் பாருங்க, அந்த மாதிரி தான். சபைகள் இன்னைக்கு கவனிச்சிங்களா? வெறி பிடிச்சி கத்துறான், பேய் பிடிச்ச மாதிரி கத்துறான், போதையில் கத்துற மாதிரி கத்துறான். ஆனால் வெளியில் போனே அவனுக்கும் வேதத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு பரிசுத்தாவியானவுக்கு சம்பந்தம் இல்லை. கேடான வாழ்க்கை, கேவலமான சிந்தை, முறைகேடற்ற ஜீவியம். இதுதான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வருவாரானால், பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியலாய் வாழ்வீர்கள். இதுதானே வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எங்கங்க சாட்சியா இருக்கு? மேடைக்கு நான் இங்க வந்துட்டேன், நான் மைக்கு பிடிச்சிட்டேன்னா இங்க இருக்கிற 4 பேருடைய எண்ணங்கள் மற்றவங்களை சொல்ல நானே சொல்லிக்கிறேன். இவரெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி இங்க 50 குடும்பத்துல 10 குடும்பம் யோசிக்குது. வந்து பைபிள் வாசிக்கிறதுக்கு நான் வேதத்தை திருப்பிட்டேன்னா 4 குடும்பம் என்ன யோசிக்குது? இந்த வேதத்தை இன்டர்பிரேட் பண்ண இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிக்குது. பாடல் படிக்க 4 பேர் 4 மைக்கு எடுத்தாச்சுன்னா இந்த பாடலை படிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சபையில 2 குடும்பம் யோசிக்குது. காரணம் என்ன தெரியுமா? யோசிக்கிறவன் தவறு செய்யறான், பாவம் பண்றான். அது அவனுக்கு கற்றுக் கொடுத்த கிருபை என்னமோ பண்ணிட்டு போறாங்க, ஆண்டவருக்கு அவனுக்கு இருக்குன்னா. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், இப்படி யோசிக்க வைக்கிற அளவுக்கு என்னுடைய பிரசங்கம் பண்ணுகிற நான், வேதத்தை வாசிக்கிற நீங்கள், பாடல் படிக்கிற நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இதைத்தான் நான் சொல்லுகிறேன். சாட்சி இல்லாத பிரசங்கம், சாட்சி இல்லாத பாடல், சாட்சி இல்லாத இசை, சாட்சி இல்லாத ஊழியங்கள். பரிசுத்தாவியானவர் என்னையும் உங்களை நிரப்பி இருக்கிறார் என்றால் நாம் சாட்சி உள்ளவர்களாக மாறுவோம். பாவம் இல்லாமையா இருக்கு? பாவம் இல்லாமையா அங்க இருக்கு? கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சய, இது உங்களை தாக்காமையா இருக்கு? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் உங்களை பயமுறுத்துது, எப்படியாவது உங்களை மேற்கொள்ள பார்க்குது. இதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. டெய்லி போராடத்தான் செய்யுது, எப்படியாவது இவனை நான் இன்னைக்கு ஜெயிச்சிருவேன் நினைக்குது. ஆனால் தேவனோ கிருபை உள்ளவர். நம் மீது அவர் வைத்திருக்கிற அந்த கிருபை, அளவில்லாத கிருபை, அனுதினமும் அவைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறார்.
அல்லேலூயா. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் கண்கள் நிச்சயை ஜெயிக்கிறான், மாம்சத்தின் நிச்சயை ஜெயிக்கிறான், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கிறான், கோபத்தை ஜெயிக்கிறான், பாவத்தை ஜெயிக்கிறான், சாபத்தை ஜெயிக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவனை போல நடிக்கிறவன் அந்த கண்கள் நிச்சயிலே, மாம்சத்தின் நிச்சயிலே, ஜீவனத்தின் பெருமையிலே மீண்டும் மீண்டும் விழுந்து நாசமாகிறான். Don't disguise yourself. சாட்சியின் தேவனுடைய ஆவியை பெற்றதை போல நடித்துக்கொள்ள இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, சில சபைகள்ல ஐயோ அந்நிய பேசலன்னா நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க, கைகளை தட்டி கொஞ்சம் தவளன்னா நம்ம ஆவியை பெறாதவங்க நினைச்சிருவாங்க. அவன் மட்டும் நினைச்சிட்டு போறான், அவன் மட்டும் நினைச்சிட்டு போறான், என்னவன சொல்லிட்டு போறான். எனக்குன்னு ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பிரசங்கிப்பேன், கருத்தோடும் பிரசங்கிப்பேன். நான் ஆவியோடு வாழ்வேன், சாட்சியோடு வருவேன், கருத்தோடு என் வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு புரியலங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன, கிறிஸ்தவ சபைன்னா புரியல. சிலர் ஓடி பார்க்குறாங்க, அங்கே போய் பார்க்கலாமா, இங்கே போய் பார்க்கலாமா, இங்கே போகலாமா, இந்த சபைக்கு போகலாமா, அந்த சபைக்கு போகலாமா. எந்த சபைக்கு போய் என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போவதில்லை. ஜீவ ஊற்றமும் இருதயத்திலிருந்து புறப்பட்டா சபைகள் உன் மூலமாக உருவாகும். அல்லேலூயா. இந்த சபைக்கு போய் பார்ப்பான், அந்த சபைக்கு போய் பார்ப்பான், அங்கே போய் பார்ப்போம், இங்கே போய் பார்ப்போம். நோ 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 நோ. இயேசுவை நீ விசுவாசித்தால் ஜீவ ஊற்று உன் இருதயத்திலிருந்து புறப்படும். உன்னை கொண்டு அநேக சபைகளை கர்த்தர் உருவாக்குவார். உன்னை கொண்டு சபைகளை உருவாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய தவறான புரிதல்கள் என்ன, தன்னுடைய மாம்ச எண்ணங்களுக்கும் தான் கற்று வைத்திருக்கிற வேத அறிவுக்கும் இடம் கொடுக்கறதுனால தான் அங்கே போய் பார்க்கலாமா, இந்த கூட்டத்துக்கு போய் பார்க்கலாமா, அந்த கூட்டத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், எந்த கூட்டத்துக்கு போய் உனக்கு விமாஜனம் உண்டாக போதில்லை. இயேசுவை விசுவாசி, ஜீவ ஊற்று உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகும். ஜீவ ஊற்று உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு அநேகரை ரட்சிக்கும், அநேக சபைகளை எழுப்போம். எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? சபை என் பேரில் இருக்கா, அடுத்த பேரில் இருக்கா, எந்த பேரில் இருக்கா, சபை எந்த பேரில் இருக்கா, ஆனால் என்னை அந்த சபைக்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் என்னில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என்னில் ஜீவநதி புறப்பட்டு ஓடுகிறது. இன்னும் நான் இவைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சபைகளை நிலைநாட்ட, இன்னும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நிலைநாட்ட நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்துகிறீர், நீர் என்னை பயன்படுத்துவீர் என்று சொல்லுங்க. அவன் இருதயத்திலிருந்து, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமா? எத்தனை சபைகளுடைய ஊழியக்காரர் விசுவாசிகள் உடைய இருதயத்தில் இந்த ஊற்று ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களை எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல. சில ஊற்றுகளை பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் தான் அது தண்ணீரை கொடுக்கும், சில மாதங்கள் என்ன செய்யும், ட்ரை ஆயிரும். இந்த சுனை வற்றி போகும், அந்த ஊற்று வற்றி போகும், அந்த ஏன் சில நதிகள் கூட வற்றி தான் போகும். சில சீசன் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், சில ஊற்று, சில ஃபவுண்டன்ஸ் என்ன செய்யுங்க, ஓப்பன் ஆகிரும் பாருங்க. சில ஊற்றுகள் என்ன செய்யும், இயல்பாகவே சில சீசன் வந்தோடனே ஓப்பன் ஆகிரும் பாருங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அவ்வப்போது சுரந்து கொண்டும் அவ்வப்போது நிறுத்தப்படுகிறதுமான ஊற்றை போல அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஊற்று என்றால் அவர் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சூழல் நம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு ஓடுறது குறைவாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அவரை விசுவாசிக்கிற நம்ம இருதயத்திலிருந்து ஒரு நாளும் பரிசுத்த ஆவி ஸ்டாப் ஆகாது. நான் சொல்கிறது யாருக்கு புரியுது? உங்களுடைய வாழ்க்கை சூழல், உங்களுடைய குடும்ப சூழல், உங்களுடைய சபையின் சூழல் என்ன செய்யலாம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் குறைந்து இருக்கிறதை போல ஒரு உணர்வுகளை, ஒரு எண்ணங்களை உங்களுக்குள் உருவாக்கி விடலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு, நிஜமா இது உண்மைதானா, இது உண்மையாகவே அப்படி நடக்குமா? வேதம் அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொண்டாலே போதும். எல்லா காவலோடும் சங்கீதத்தின் புஸ்தகம் இல்லை நீதிமொழியின் புஸ்தகம் 4:23 வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி நீ காத்து கொண்டேன்னா உன் வாழ்க்கை செழிக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், மறுரூபம் அடையும். அந்த வசனம் என்ன சொல்லுது?
ஜீவ ஊற்று உன்னிலிருந்து புறப்படுமா. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. என்ன செய்யணுமாங்க? அது நின்று எது புறப்பட்டு ஓடுமாங்க? ஜீவ ஊற்றுனா யாருங்க? ஜீவ ஊற்றுனா யாருங்க? அப்ப எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை என்ன செய்யணுங்க? நான் எல்லா காவலோட இருதயத்தில் காத்து கொள்ளல. ஜீவ ஓட்டுருவானா ஊறும், ஆனா ஓடாது. நான் பரிசுத்தாவியை பெற்று 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னு யாரோ சொன்னா உங்களுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க எல்லா காவலோடு உங்களுடைய இருதயத்தை, கண்கள் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை என்கிற இந்த பாவங்கள், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எங்கிருந்து ஊறுகிறது என்றால் இருதயத்திலிருந்து தான் ஊன்றுது. இருதயத்தில் தான். ஏசு அழகா சொல்றாரு, சகல சம்சயங்களும் பொல்லாதவைகளான எண்ணங்களும் பொல்லாத கிரியைகளும் எல்லாம் எங்கிருந்து வருதான்? இருதயத்திலிருந்து. ஏசு அழகா சொல்ற பாருங்க, இருதயத்திலிருந்து தான் அதெல்லாம் உருவாகுது. அப்போ இருதயத்தை என்ன செய்யணும்? கேட்டை போட்டு பூட்டிடணும். அடுத்த வாரம் நான் சர்ச்சை பூட்ட போற மாதிரி, அடுத்த வாரம் கேட்டை பூட்டுற மாதிரி. இந்த ஒழுங்கற்று திரியிறவங்க, என்ன சொன்னாலும் லேட்டா வர்றவங்களுக்காக கேட்டை அடுத்த வாரம் பூட்ட போறேன் இல்லையா? அது போல என்ன செய்யுங்க? இந்த ஒழுங்கற்ற ஆவி உள்ள வராதபடி கண்கள் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையை ஸ்டிமுலேட் பண்ணுகிற எந்த கிரியைகளும் உங்களுடைய இருதயத்தை அணுகாதபடி நீங்க என்ன செய்யுங்க? எல்லா காவலோடும் காத்துக்க. எல்லா காவல்னு என்ன? பணம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? வாட்ச்மேன் வச்சுக்கிடுவாங்க. பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? கேட்டு போட்டுக்கிறேன், கேமரா வச்சுக்கிடுவாங்க. இல்லை, கொஞ்சம் நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க வாட்ச்மேன் போட்டுக்கிடுவாங்க. கொஞ்சம் பணம் வச்சிருக்க கேமரா போட்டுக்குருவாங்க. அதை காட்டி பணம் கம்மியாக வச்சிருக்கிற கேட்டு போட்டுக்கிறோம். உண்மையா இல்லையா? நான் சொல்கிறேன் உண்மையா இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டை போட்டு பூட்டணுமா? கேமரா வைக்கணுமா? வாட்ச்மேனை வைக்கணுமா? உங்களுடைய வீட்டில் என்ன பொருள் இருக்குது, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். வாட்ச்மேன் வைக்கிற அளவுக்கு உள்ள பொருள் இருக்கா? வாட்ச்மேன் வச்சுக்கோங்க. கேமரா வைக்கிற அளவுக்கு அங்கே தேவைகள் இருக்கா? கேமரா வச்சுக்கோங்க. அப்புறம் சத்தமாக சொல்லுங்களேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம். இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்னா, எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கணும். கேட்டு இருந்து கதவு இருந்தா பத்தாது. சொல்லுங்க, எது இருந்தா பத்தாது? கேட்டு வேணும். சொல்லுங்க, கேட்டு இருந்தா பத்தாது, கேமரா வேணும். கேமரா இருந்தா பத்தாது, வாட்ச்மேன் வேணும். ஆமா ஆமா, என்ன ஆமாவை காணா? அதாவது நம்முடைய பொருளாதார வாழ்க்கை கம்மியாக இருந்து கதவோ கேட்டோ கேமராவோ வாட்ச்மேனோ அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த இருதயங்கிற அந்த பொக்கிஷத்தில், இந்த இருதயம் என்கிற இந்த ஊற்றில், இருதயம் என்கிற இந்த நற்பொருளில் ஆண்டவருடைய ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னா எல்லா விதமான காவலோடு நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணுமா? என்ன செய்யணும்? எல்லா விதமான காவலோடு என்ன செய்யணுமாங்க? எத்தனை பேர் காத்துக்கொள்றீங்க? கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உள்ள போகாதபடி யாரெல்லாம் காத்துக்கொள்றீங்க? யாரெல்லாம் காத்துக்கொள்றீங்க? பிரதர், எப்படி பிரதர் காத்துக்கொள்றது? பரிசுத்த ஆவியானவர் தானே அதெல்லாம் காத்துக்கொள்வார். நான் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி யாராவது பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க வேற ஒரு பிரசங்கத்தில், அது வேற ஒரு பொருளை கொடுத்துருக்கோம், வேற ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். இன்னைக்கு நான் சொல்றது நல்லா கேளுங்க. நீங்க இயேசுவை விசுவாசித்தால் உங்க இருதயத்தில் ஜீவ ஊற்றான பரிசுத்த ஆவியானவர் வருவார். எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேர் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? இந்த ஜீவ ஊற்றான பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்க வேண்டும் என்றால், உங்களில் பாய்ந்து செல்ல வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டியது அவசியம்? வெளியில் இருக்கிறவங்க சொல்லுங்களேன். இல்ல, வெளியில இருக்கிறவங்க, ஆண்டவரே உம்மிடத்துல கெஞ்சி கேட்கிறேன், எப்படியாவது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. வெளியில் இருக்கிறது பூரா சோடைகளா போகக்கூடாதுப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெளியில் இருக்கிறவங்க உங்களை தான் கேட்டேன். இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் பரிசுத்தாவியை பெறுறோம். பரிசுத்தாவியை பெற்ற பின்பு அடுத்து ஜீவ ஊற்றாகிய பரிசுத்தாவியை பெற்ற பிறகு இதை நான் இழந்து போகாதபடி என்ன செய்யணுங்க? எப்படி காத்துக்கொள்ளணும்? வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லா காவலோட பரிசுத்தாவியை காத்துக்கொள்றதுக்கு காவல் வேணும். பரிசுத்தாவியானவர் எதை காத்துக்கொள்ளுகிறார் என்றால், உங்கள் விசுவாசத்தை மறுபடியும் அப்படியே சர்க்கிள் தான், மறுபடியும் சர்க்கிள் தான், மறுபடியும் அவர் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வார்.
மறுபடியும் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், கிருபையில கொடுப்பார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொள்ளணும்னா யூ மஸ்ட் செக்யூர் யுவர் ஹார்ட் பை சம் டீட்ஸ். சில கிரியைகள்னால உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நான் சொல்றது எத்தனை பேர் குழப்புதுன்னு தெரியல. நீங்க இயேசுவை விசுவாசித்தால் சொல்லுங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜீவ ஊற்றை நான் காத்து கொள்ள வேண்டும். எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவல் என்றால் கண்களின் இச்சையிலிருந்து, மாம்சத்தின் இச்சையிலிருந்து, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து. ஏனால் இந்த கண்களின் இச்சையானாலும், மாம்சத்தின் இச்சையானாலும், ஜீவனத்தின் பெருமையானாலும் இது இருதயத்திலிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுதா, இடத்திலிருந்து தான் தோன்றுதா. அப்ப எல்லா காவலோடு என்ன செய் சொல்லுங்க, உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி நம்ம இருதயத்தை காத்து கொண்டாதான் இதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும். அப்போ நிறைய பேருடைய சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஸ்டாப் ஆனது காரணம், நிறைய பேர் ஊழியக்காரருடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஸ்டாப் ஆனது காரணம், நிறைய விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஸ்டாப் ஆனது காரணம், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளலை. யாரெல்லாம் யோசிக்கிறீங்க, நான் எந்தெந்த காவலில் கோட்டை விட்டுட்டேன், எந்தெந்த காவலில் நான் கோட்டை, இருதயத்தை என்ன செய்யணும், எல்லா காவலோட காத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் கோட்டை விட்டுருக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கதவு, கேட்டு, சிசிடிவி, அடுத்து வாட்ச்மேன். இந்த 4 விதமான காவல் இருக்குல்ல. இன்னொன்று இருக்கு, இந்த நாய்க. எது என்னது எதுங்க? டாபர்மேனோ, ஜெர்மன் ஷெப்பர்டோ, அல்லது என்னதுங்க இன்னொன்று இருக்கு, இன்னொரு நாய் ஒன்று இருக்கு ரொம்ப ஃபேமஸான ராட்வீலரோ. இதையும் பயன்படுத்தி காத்துக்கொள்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம காத்துக்கொள்ளணும்னா எப்படி காத்துக்கொள்ளணும்? கதவு போட்டேன் பிரதர், கேட்டு போட்டேன் பிரதர், 2 நாயையும் தூக்கி உள்ள விட்டேன் பிரதர். அது புரிதலுக்காக நான் அப்படி சொன்னது. உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாம் கவனிங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் உங்களுடைய விசுவாசத்தை ஸ்டெப் டவுன் பண்றது. இந்த இது என்ன செய்யும், ஹியரிங் தான் உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும். இதுல நீங்க சரியான யூசேஜ் இதில் இல்லைன்னா, உங்களுக்கு சரியான யூசேஜ் பயன்பாடு இதில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் டவுன் ஆகும் விசுவாசம். அடுத்து பாருங்க, கண்கள். இந்த கண்ணை கவனிச்சிங்களா? இந்த கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதா? லூக்கால இயேசு அழகா சொல்றாரு பாருங்க, கண் கெட்டு போச்சுன்னு வச்சுக்க, சரீரம் முழுவதும் கெட்டு போகுமா? இந்த கண்ணை பாருங்களேன், இந்த கண் சரியா பார்க்கலன்னா நீங்க விசுவாசித்து பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை இழந்துரும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க மறுபடியும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் நீங்க அகமகிழும்னா இந்த வாயில கன்ஃபஸ் வேணும். இந்த 5 புலன்கள் சொல்றான் இல்லையா, இந்த 5 புலன்கள்ல முக்கியமான இந்த 3 இருக்கு பாருங்க. அதாவது இப்படி சொல்லலாமா, கண், செவி, வாய். இந்த 5 புலன்கள்ல இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை தாங்க நம்ம காத்துக்கொள்ளணும். இதை ஷட் டவுன் பண்ணாலே போதும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்ற விளங்குது? இந்த செவியை, இந்த கண்ணை, இந்த வாயை நீங்க ஷட் டவுன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இருதயம் என்ன செய்யும், ரொம்ப சேஃப் ஆயிரும். எனி டைம் செலவழிக்கிறதுனால தான் கண்ட ஆபாசப்படமோ ஏதோ ஒரு ஆடலையோ மாடலையோ ஏதோ ஒன்று வரும், அந்த மைண்டு அப்செட் ஆகும். இதை ஷட் டவுன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஷட் டவுன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நேரம் எங்கே தான் அஃபெக்ட் ஆகும், ஹார்ட். இங்கே ஷட் டவுன் பண்ண வேண்டிய நேரத்தில் விசுவாச வார்த்தையில கேட்க வேண்டிய நேரத்தில் விசுவாச வார்த்தையில கேட்காம சிலர் விசுவாச வார்த்தையில விட்டுட்டு சினிமாக்களை கேட்கறதுனால தான், சினிமா பாடல்களை கேட்கறதுனால அது நேரம் எங்கே போய் அஃபெக்ட் ஆகுது, இருதயத்தை பாதிக்குது. அப்போ இங்கே ஷட் டவுன் பண்ண வேண்டிய நேரத்தில் இதை ஷட் டவுன் பண்ணுங்க. அடுத்து வாய்ங்க. இந்த வாய் பாருங்க, இந்த நாவு அது எப்படிப்பட்டதான், தீக்கு சமமானதா, காட்டையே கொளுத்துற தீக்கு சமமானதா, உங்கள் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திடும். வாயை ஷட் டவுன் பண்ண வேண்டிய நேரத்தில் வாயை ஷட் டவுன் பண்ணும். இப்போ சொல்லுங்க, எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா என்னுடைய காது, என்னுடைய கண்ணு, என்னுடைய வாய் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும், கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். என்னுடைய கண்ணும் என்னுடைய காதும் என்னுடைய வாயும் தேவனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுனாலேவோ
ஆட்டோமேட்டிக்காக என் இருதயம் பாதுகாக்கப்படும். என்னுடைய இருதயம் பாதுகாக்கப்பட்டாலே ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். யாராவது 2 பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றாய் புறப்பட்டு ஓட வேண்டும் என்றால் எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யணுங்க? என்ன செய்யணுங்க? யாரெல்லாம் காத்துக்கொள்ளாதுங்க? கொஞ்ச நாள் கேபிள் கட் பண்ணி விட்டுருங்களேன். உங்களால் பரிசுத்த ஆவியானவரை ஃபீல் பண்ண முடியலன்னா, பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ண முடியலன்னா, பரிசுத்த ஆவியானவரை என்ரிச் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கேபிளை கட் பண்ணி விட்டுருங்களேன். ஒரு 2 மாதத்துக்கு, ஒரு 2-3 மாதத்துக்கு நெட்டு கார்டு போடாதீங்க. இதனால என்ன ஆகிற போகுது? பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கூட பணத்தை கொடுத்து ஜிபே பண்ணி விடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு பரிசுத்த ஆவியானவர் வற்றி போகிற மாதிரி உங்க வாழ்க்கையில தோணுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு எது தடையா இருக்குன்னு பார்த்து அதை கட் பண்ணுங்களேன். ஆனா அப்பதான் நமக்கு விசுவாசம் எப்படி வரும் தெரியுங்களா? அப்படியே ஆறு மாதிரி பிரவாகித்து வர்ற மாதிரி வரும். அதெல்லாம் இல்லை, நான் ஜெயிச்சிருவேன். பாவத்துக்கு விலகி ஓடுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. எடுத்து நின்று ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லலை. பாவத்துக்கு என்ன செய்யணுமாங்க? பாவத்துக்கு என்ன செய்யணுமா? விலகி ஓடணுமா? பாவத்தை கொண்டு வர்ற பிசாசை எதிர்த்து நில்லு. ஆனா அவன் கொண்டு வந்த அவன் தந்திரம் இருக்கு பாருங்க, பாவன்ற அந்த தந்திரம் இருக்கு பாருங்க, அதை விட்டு விலகி போங்க. சேரு கிடக்குன்னா விலைத்தானே போவோம். சேர்த்து நான் ஜெயிச்சுட்டு போவேன்னா ஜெயிச்சிடலாம், ஆனால் நாறுறது நம்ம தான் நாறுவோம். நான் சொல்கிறேன், யாருக்கு புரியுது? உங்கள் பிரயாணத்தில் சேருங்க, முழுவதும் சேரு. விலைக்கு போனால் கொஞ்சம் சுற்றி போகலாம். இப்போ நீங்கள் சுற்றி போகிறத ட்ரை எடுப்பீங்களா? சேரானாலும் பரவாயில்லன்னு சேத்துல இறங்கி போவீங்களா? சேத்துல இறங்கி போய் நீங்கள் சேர்த்து ஜெயிச்சிட்டீங்கன்னா நாறுறது நீங்கள் தாங்க நாறுவீங்க. பாவம் என்பது சேருக்கு சமம். அதை நான் ஜெயிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை தான் நாற்றம் எடுத்த வாழ்க்கையை மாறும். பாவத்தை விட்டு விலகி போங்க. எங்கே போகக்கூடாதோ அங்கே போகாம நில்லுங்க. அல்லேலூயா. எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாதீங்க. எதை பயன்படுத்தக்கூடாதோ டிவியோ செல்ஃபோனோ எதையோ பயன்படுத்துறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும். இந்த ஜீவ ஊற்று தொடர்ந்து உங்களுக்குள்ள புறப்பட்டு போகணும்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். சரி, ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்துலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தால் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:13 விதமாக சொல்லுகிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவியினாலே அல்லது இந்த ஜீவ ஊற்றினாலே உடைய சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்க என்ன செய்வீங்க? சரீரத்தின் செய்கள் என்னது? சாப்பிட்றது, குடிக்கிறது, வேலை பார்க்கறது, அதான் இல்லை. சரீரத்தின் செய்கள் என்னதுங்க? கலத்தனமா டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது, பீடி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பாக்கு போடுறது. ரோஜா பாக்கு, ரோஜா பாக்கு தானே. என்ன பாக்கு அது? ரோஜா பாக்கா நிஜாம் பாக்கா? அது வேற மைண்டுக்கு வந்துட்டு போகுது. ஒரு பாஸ்டர் திடீர்னு பாக்கெட்டில் எடுத்தார், அது என்கிட்டதே வந்து சிக்கணுமா? பாக்கெட்ல இருந்து டபக்குன்னு ஒரு பாக்கு கீழே விழுது. ஆடி ஆத்தி, இவனு இவ்வளோ நாள் நம்ம பாஸ்டரால நினச்சிட்டு இருக்கிறோம். அது என்ன பாக்கு? எனக்கு சங்கடமாகி போச்சு. இது என்ன பாக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அவர் மனசுக்கு சரி ஏதோ ஒரு சாதாரண பாக்கு தான். சில ஊழியக்காரர் கூட இன்னைக்கு ரோஜா பாக்கு தானே, நிஜாம் பாக்கு தானே அப்படின்னு. அதனால தான் இங்கே கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இங்கே வர்ற ஆளுகளில் யாரையாவது கனெக்ஷனை கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏதோ விபரீதம் இருக்குது. நம்ம பாஸ்ட் கனெக்ஷனை கட் பண்ணுறியான்னா ஏதோ ஒரு விபரீதம் இருக்குன்னு அர்த்தம். இதை நிறையா சொல்லியிருப்பேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன். புது விசுவாசிகளுக்காக. பழைய விசுவாசிகளுக்கு நல்லாவே தெரியும், இவன் கொஞ்சம் வில்லங்கமானவன். கனெக்ஷனை கட் பண்ணுறான்னா, சைலண்டாக கட் பண்ணுறான்னா அங்கே வைலண்ட்டாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது எனக்கு உண்மையாகவே வருத்தம். என் கண்ணில் தான் சிக்கணுமா, நான் தான் பார்க்கணுமா? கேட்டிங்களா? உங்களுடைய சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் என்ன செய்யணும்? அழிக்கணும். எதன் வாயிலாக? பரிசுத்த ஆவியின் வாயில. மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவியினாலே அல்லது இந்த ஜீவ ஊற்றினாலே, இந்த பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? இப்போ நான் சொல்ல, பைபிள் தான் சொல்லுது. இன்னைக்கு பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர்லாம் பேசுகிறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, டேவிட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, என்னுடைய பிரசங்கத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த வார்த்தையை கொஞ்சம் மறுபடியும் கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். கொலை பாதகமோ வேசி மார்க்கமோ இதெல்லாம் இல்லை, விட்டுருவோம்.
இந்த சாதாரணக்குள்ள ரோஜா பாக்கம், நிஜாம் பாக்கம், பீடியோ, சிகரெட்டோ, தண்ணியோ, சரக்கோ, கஞ்சாவோ அல்லது புயலையோ, பாக்கோ, வெத்தலையோ, பொடியோ, இந்த புக்கில் வேற பார்த்தீங்கன்னா 1 டஜன் பாக்கெட்டு மேலே இருக்கிறது. கேட்டீங்களா? இதையெல்லாம் என்ன செய்யணும்னா அழிக்கணும். ஏன்? இதை தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியம். தேவனுடைய ஆலயமான இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தும். மூக்கு பொடியா இருந்தாலும் சரி, பாக்கா இருந்தாலும் சரி, நிஜாம் பாக்கா, ரோஜாம் பாக்கா, பாஸோ, இன்னைக்கெல்லாம் பாஸ் இருக்கா பிரதர்? அத்தி இருக்குன்றாரு. 1 ரூபா, நான் ஸ்கூல்ல 6th படிக்கும் போது 1 ரூபா பாக்கெட்டுகளை வாங்கிட்டு வந்து பாக்கடா நல்லா போடுறா, 1 ரூபா தான்டா சாப்பிட்றா அப்படின்பா. நான் டேஸ்ட் பண்ணது இல்லை. கத்துற அந்த காரியத்துக்கு விளக்கே என்னை காத்து கொண்டாரு. கொஞ்சம் கேளுங்க, கவனிங்க. இப்போ நம்முடைய சரீரத்தின் செய்களை யாரை கொண்டு அழிக்கணும்? யாரை கொண்டு அழிக்கணும்? என் பைபிள் நாலேஜை வச்சு அழிக்க முடியுமா? என் பாடலை வச்சு அழிக்க முடியுமா? பிரசங்கத்தை வச்சு அழிக்க முடியுமா? என் ஜெபத்தை வச்சு அழிக்க முடியுமா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், என்னுடைய ஜெபத்தை கொண்டு, என்னுடைய பாடலை கொண்டு, என்னுடைய பிரசங்கத்தை கொண்டு இவைகளை அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நோ. இவைகளை அழித்து நிர்மூலமாக்குவதற்கு வல்லமையுள்ளவர் ஒருவர் தான். அவர் ஜீவ ஊற்றான பரிசுத்த ஆவியானவரே. அவர் புறப்பட்டு வருவாரானால் எல்லா ஊற்றையும் அழுக்கையும் எல்லாவற்றையும் வேரோடு பிரிங்கி எடுத்து விடுவார். நம்மை பரிசுத்தமாக்கி விடுவார். நம்மை சுத்தமாக்கி வாழ வைப்பார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அந்த பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருடைய இருதயத்தில் இருக்கிறாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருடைய இருதயத்தில் வேணும்னு நினைக்கிறீங்க? அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாலே போதும், எல்லா ஊத்தையும் அழுக்கையும் வேரோடு அழிச்சு கொண்டு போயிடுவார். பாருங்க, ஊத்து புறப்பட்டு வரும்போது பார்க்குறீங்களா? ஊத்து பார்த்துருக்கீங்களா? அது ஃப்ரெஷ்ஷாக அப்படி ஓப்பன் ஆகும்போது மேலே இருக்கிற கூடம், செடி, கொடி, அழுக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிரும் பாருங்க. அடிச்சுட்டு போனேன்னு பாருங்க எப்படி இருக்கும்? சுத்தம் அப்படியே தெளிந்த தண்ணீரை ஓடிட்டு இருக்கும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஜீவ ஊற்றானது எதற்கு ஒப்புமையானதுங்க? எதற்கு ஒப்புமையானது? பரிசுத்த ஆவியானவர். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தாச்சுன்னா நம்ம மாம்சம் அழியும். மாம்ச சிந்தை அழியும். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமன்றீங்க? மாம்சத்தின் கிரியைகள் அழியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் புறப்பட்டால் நம்முடைய மாம்ச சிந்தை அழியும். ஆமென் சொல்ல. கண்களை மூடி ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொல்ல போறீங்க. நான் சீக்கிரத்தில் என் பிரசங்கத்தை முடிக்க போறேன். ஆண்டவருடைய ஆவியானவரே, நீர் எனக்குள் வந்தால் என் மாம்சம் ஒழியும்பா, என் மாம்ச சிந்தை அழியும், என் சரீரத்தின் செய்கைகள் அழிந்தே போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படிப்பட்ட உன்னதமான ஆவியின் வல்லமை நீர் இந்த சபையார் எல்லாருக்கும் தருகிறக்காய் நன்றி, 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 நன்றி கர்த்தா. இயேசுவின் ஒப்புற்ற நாமத்தில் ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதிலையும் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக தக்க வைத்துக் கொள்வதிலுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? குறிக்கோளோடு வாழ வேண்டும். ஒரு பைபிள் ஸ்டடி உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கட்டுமா? முதல் வேதாகமத்தில் இந்த ஊற்றுங்கிறத கர்த்தர் பைபிள் ஸ்டடிக்கு வர்றவங்க சொல்லுங்க, யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காமிச்சாரு? நோவாவினுடைய வாழ்க்கையில. யாருடைய வாழ்க்கையில? இதுக்கு முன்னாடி எனக்கு வாழ்ந்தாரு, அதுக்கு முன்னாடி சேத்து வாழ்ந்தாரு, அதுக்கு முன்னாடி அப்படியே போயிட்டு ஆபேல் வாழ்ந்தாரு. இவங்கெல்லாம் வாழ்ந்தோம். ஆண்டவர் எதை பற்றி பேசல? எதை பற்றி பேசல? சேர்ந்த ஜலத்திற்கு ஒரு பெயர் வச்சுட்டாரு. வெட்டாந்தாரைக்கு வெட்டாந்தாரன் பெயர் வச்சுட்டாரு. மேலே தண்ணீரை சொல்றாரு, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆறுன்னு ஊற்று, ஆறு கூட இருக்கு. ஊற்றுன்னு சொல்லி எங்கேயாவது நம்ம வாஸ்தமா? ஊற்றுகள் புறப்பட்டு ஓடிச்சுன்னு வாஸ்தமா? 4 பெரிய நதிகள் எங்கேருந்து ஓடிச்சா? ஏதேனிலிருந்து புறப்பட்டு ஓடிச்சா? வேதாகமத்தில் முதல் ஆண்டவர் இந்த ஊற்றுகளை திறந்தார்னு சொல்லி எங்கே எழுதியிருக்கிறார்னா நோவாவினுடைய சரித்திரத்தில் தாங்க எழுதியிருக்கிறாரு. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் எதற்காக ஆண்டவர் இந்த ஊற்றை பிளந்தார்? எதற்காக இந்த ஊற்றுகளை கர்த்தர் பிளந்தார்? ஆறுகள், 4 பிரம்மாண்டமான ஆறுகள் ஏதேனிலிருந்து புறப்பட்டு ஓடிட்டு இருக்கு. இப்ப நோவாவின் ஜலப்பிரளயம் வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஊற்றுகளை, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களை கர்த்தர் பிளந்து விட்டாரா? அவர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தார் அல்லவா? வனாந்திர வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது சங்கீதத்தில் நாம் வாசித்தோமே, அவர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தார் என்று. அது எதற்காக? நன்மைக்காக, அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக, அவருடைய மிருக ஜீவன்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகவே கர்த்தர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தார். ஆனால் தேவன் வேதாகமத்திலே முதல் ஊற்றை பிளந்தார்ங்கிற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா?
நோவாவை தவிர, நோவாவின் குடும்பத்தை தவிர அவரை விசுவாசியாதவர்கள் யாவரையும் அழிக்கும்படிக்காக, அவரை நம்பாத எல்லாவர்களையும் நிர்மூலமாக்கும்படிக்காக, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவமாய் வாழ்ந்த, பாவகரமாய் ஜீவித்த, அக்கிரமங்களை செய்த, மாம்ச இச்சைகளுக்கு உடலை பேண, மாம்ச இச்சைகளுக்கு உடலை அர்ப்பணித்த ஒவ்வொரு சரீரங்களை அழித்து நிர்மூலமாக்குவதற்காகவே கர்த்தர் வானத்தின் மதகுகளை மாத்திரமல்ல மகாலத்தின் ஊற்றுக்கண்களையும் திறந்தாரா. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஊற்றுக்கண் பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டது என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் துறக்கப்படுகிற போது நம்முடைய மாம்சம் எல்லாம் செத்து அழியும், மாம்ச சிந்தையெல்லாம் செத்து ஒழியும். நோவாவின் நாட்களில் ஊற்றுக்கண் திறந்தது உண்மை என்றால், பாவ மாம்சத்தோடு வாழ்ந்த, மாம்ச சிந்தையோடு வாழ்ந்த எல்லா மாம்ச சரீரங்களும் அழிக்கப்பட்டதென்றால், இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று நம்முடைய சிந்தைகளில் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயத்தில் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய சபையில் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய சபையில் யாரெல்லாம் மாம்சத்தோடு வாழ்றாங்களோ, மாம்சத்தின் சிந்தையோடு வாழ்றாங்களோ, அவர்களுடைய மாம்சங்களாம் சாகடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு ஞானமுள்ள ஆவியானவர் பாருங்க. அவர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தாலும் முதலாக அவர் ஊற்றை பிறந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், பாவ மாம்சங்களை அழிக்கும்படிக்காக. புரிஞ்சவங்க மாத்திராமேன்னு சொல்லுங்களேன். பாவ சரீரங்கள் மாண்டு போகும்படிக்காக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவி என்கிற அந்த ஊற்று திறக்கப்படும் என்றால், நம்முடைய மாம்சங்கள் எல்லாம் சாகும், மாம்ச சிந்தையெல்லாம் மடியும், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழியும். எத்தனை பேர் ஆமன்றீங்க? நிறைய பேர் ரொம்ப பாரத்தோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எத்தனை பேர் உற்சாகத்தோடு சொல்றீங்க, பரிசுத்த ஆவியானவரே மாம்ச சிந்தை மறையட்டும்பா, மாம்ச சிந்தை அழியட்டும் ஆண்டவரே. சாதாரண ஊற்று அல்லப்பா, நோவாவின் நாட்களை திறந்தது போல மக்கா ஆழத்தின் ஊற்றை போல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள திறக்கட்டும் ஆண்டவரே, என் மாம்சம் அழியட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஜீவ ஊற்றுக்கு மாத்திரம் ஒப்புமையாக சொல்லப்பட்டவர் அல்ல, ஜீவன் கொடுப்பதற்கு மாத்திரம் ஒப்புமையாக சொல்லப்பட்டவர் அல்ல, மாம்சத்தை அழித்து நிகிரகமாக்குறதற்கும் ஒப்புமையாக சொல்லப்பட்டவர். ஆதியாமத்தில் எப்படி ஊற்றை பற்றி பேசுகிறாரோ அதே போலதான் ஆதிய வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துலையும் சொல்றாரு, இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைகள் நடத்துவாராம். அடுத்து வாசிக்க வேண்டாம், நீங்க கொஞ்சம் கேளுங்க. வெளிப்படுத்தின 7:17 வாசிக்கிறோம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணீர் வடிக்க போறீங்க? எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க? எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஜீவ ஊற்று ஒன்று உங்களுக்காக உண்டு, அதில் மூழ்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கண்ணீர் எல்லாம் வைப் அவுட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Your tears will be wiped out by the fountain of God. தேவனுடைய இந்த மகிமையான ஜீவ ஊற்றினால் உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட போகிறது. அந்த ஊற்றில் நாம் மூழ்குவதற்கு முன்பதாக இங்கே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்ங்கிற ஊற்றில் மூழ்கி நம்முடைய மாம்சத்தை சாகடிக்க ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை, என் கோபமெல்லாம் சாகட்டும் ஆண்டவரே, என் மாம்ச இச்சையெல்லாம் சாகட்டும்பா, என் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை சாகட்டும் ஆண்டவர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த ஊற்று உங்ககிட்ட திறக்கப்பட்டால் மரண நிச்சயம், மாம்சத்துக்கு மரண நிச்சயம். விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, இந்த ஊற்று என் இருதயத்தில் திறக்கப்பட்டால் நிச்சயமா இந்த மாம்சத்தின் கிரியை செத்து போகும், இந்த மாம்சத்தின் கிரியை அழிந்து போகும், இந்த மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் கரைந்து போகும். பரிசுத்த ஆவி நம்மை நிரப்புவார் என்றால் நாம் பலனடைய முடியும், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும், அவர் நமக்கு முத்திரையாக இருப்பார், நம்மை தேற்றரவு பண்ணுவார், நாம் ஆவியினால் பிறப்போம், மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை காண்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சொல்லலாமா?